வணக்கம் மக்களே, நான் உங்கள் டிஜே பிரபாஜோ. பிஜே டெய்லி விளாக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டே 5 வந்துச்சுன்னு எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாவும் ஹாப்பியாவும் இருக்கு. இனி நம்ம வழக்கமா மார்னிங் ரொட்டீன் விளாக் கிடையாது. காலையில வீட்ல கேஸ் இல்ல, சோ பிரேக்ஃபாஸ்ட்க்கு பாய் சொல்லிட்டு டக்குன்னு ரெடி ஆகி ஒரு மீட்டிங்காக மரக்கான கிளம்புறோம். ஆனா இன்னைக்கு நான் தனியா இல்ல, என் கூட இன்னைக்கு 2 நண்பர்கள் வராங்க. ஒருத்தன் ஓட சொன்னா மட்டும் போதும், நம்மள விட்டு அடுத்த ஊருக்கே ஓடி போயிடுவான். பயங்கரமான ரன்னர். இன்னொருத்தன் எப்ப பார்த்தாலும் பிசினஸ் ஐடியா நெக்ஸ்ட் பிளான் சுத்தி இருக்கிற பிசினஸ் மேன். இவங்க கூட தான் இன்னைக்கு நான் அந்த மீட்டிங்க்கு போறேன். வண்டி கிளம்புனதுல இருந்து 2 பேருக்கும் சண்டை. ஒருத்தனுக்கு டீ, இன்னொருத்தனுக்கு காப்பி. சரி 2 பேரோட ஆசையை நிறைவேற்றணும்னு வண்டியை ஓரம் கட்டு காப்பி குச்சோம். அந்த காப்பி உள்ள போனதுக்கு அப்புறம் தான் ஆஹா இப்பதான்ப்பா உயிரே வந்துச்சுன்னு ஃபீல் ஆச்சு. சில நேரம் பெரிய பெரிய மோட்டிவேஷன் தேவையில்லை, சூடா ஒரு ரோட் சைடு காப்பி போதும். காப்பி குடிச்சு அங்க வந்து வண்டி எடுத்து டைரக்டா நம்ம மீட்டிங் ஸ்பாட்டுக்கு கிளம்பணும். கரெக்டா மீட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து நின்னதும் கார்ல கொஞ்சம் சார்ஜ் இல்ல, அதனால வெளியே காரை சார்ஜ் போட்டு அப்படியே உள்ள போனோம். இந்த மீட்டிங் நடக்க போற இடம் புதுசா திறக்க போற ஒரு பிரம்மாண்டமான ரெசார்ட். உள்ள போன உடனே அந்த இடத்தோட ஆம்பியன்ஸை பார்த்ததும் நான் அப்படியே அசந்துட்டேன். ரொம்பவே அழகா பிரம்மாண்டமா இருந்துச்சு. அப்படியே உள்ள போய் முதல்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு மீட்டிங் ரெடி ஆனோம். மீட்டிங் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் போச்சு. நல்லபடியா அந்த மீட்டிங்கை முடிச்சு மீட்டிங் முடிஞ்சதும் அங்கே எங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. சாப்பிட போனோம். ஆனா உண்மையிலேயே சொல்லணும்னா லஞ்சை விட அங்க இருந்த ஆம்பியன்ஸை ரசிக்கவே எனக்கு நேரம் போயிடுச்சு. அப்படியே என் ஃப்ரெண்டு கூட ஜாலியா உட்காந்து பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு லஞ்ச் சாப்பிட்டோம். லஞ்ச் முடிஞ்சதும் திரும்பி காருக்கு வந்தோம். காருக்கு வந்த அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இன்னைக்கு நம்ம நண்பர் மெட்டா கிளாஸ் எடுத்துட்டு வந்துருக்காரு. சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இந்த மெட்டா கிளாஸை கொஞ்சம் சுத்தி முத்தி பார்த்துட்டு இதுல என்ன ஸ்பெஷல் தெரிஞ்சுக்கலாம்னு எடுத்து பார்த்தேன். அப்புறம் ஒரு ஐடியா வந்துச்சு, நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸுக்கும் யூடியூப்ல நம்மள சர்ப்ரைஸ் பண்ற சப்ஸ்கிரைபருக்கும் இந்த மெட்டா கிளாஸ்ல ஒரு வீடியோ எடுத்து காட்டினா எப்படி இருக்கும். சரி அப்படியே இதுல ஒரு வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு உங்களுக்கும் காட்டுறேன் பாருங்க. சோ மெட்டா கிளாஸ்ல வீடியோ எடுத்தா இப்படிதான் இருக்கும். சரி அப்படியே கிளம்பலான்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம். வண்டி எடுத்து ரோட்டுக்கு வந்தோம். ரைட்ல பார்த்தா சென்னை, லெஃப்ட்ல பார்த்தா ஆரோவில். சரி எது தூரம்னு பார்த்தோம், சென்னை தான் ரொம்ப தூரம். அதனால சரி விட ஆரோவில் போயிடலான்னு அப்படியே லெஃப்ட் எடுத்தோம். ஆரோவில் போனோம். அங்க இருந்த பாசிட்டிவ் வைப் அப்படியே நம்மளுக்கு வந்துச்சு. அங்க போன உடனே முதல்ல தோணுது இங்க காஃபி ஷாப் நிறைய இருக்குமே, ஒரு நல்ல காஃபி குச்சா என்ன. அப்படியே ஒரு காஃபி ஷாப்புக்கு போனேன். அங்க குத்த காஃபியும் ஃபுட்டும் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. அங்க இருந்த அண்ணாவும் அக்காவும் எல்லாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அழகா பேசினாங்க. நான் அப்படியே அந்த கடையை சுத்தி பார்த்துன்னு இருக்கும்போது ரைட் சைடுல ஒரு குட்டி பையன் உட்காந்து பச்சுன்னு இருந்தான். அவனை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்க கிட்ட போய் நீ ரொம்ப அழகா பச்சுன்னு இருக்கடா, நல்லா படிக்கணும், உன்னை பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தேன். ஆனா அங்கிருந்து வந்த அப்புறமும் அவனை பத்தியே தான் எனக்கு யோசனை இருந்துச்சு. இந்த பையனுக்கு ஏதாவது கொடுக்கணுமே தோணுச்சு. அப்படியே சுத்தி பார்த்தேன். அங்க ஒரு சின்ன கடை இருந்துச்சு. அந்த கடைக்கு போயிட்டு அவனுக்கு தேவையான ஸ்கூல் ஸ்டேஷனரி எல்லாமே வாங்க. அதை அவங்க கிட்ட எடுத்துன்னு போயிட்டு ஒரு சின்ன கிஃப்டா கொடுத்தேன். அதை பார்த்ததும் அவன் கொஞ்சமா சர்ப்ரைஸ் ஆயிட்டான். ரொம்ப சந்தோஷமா தேங்க்யூன்னு சொன்னான். அந்த ஒரு நிமிஷம் எனக்கே ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு. நம்ம கையால ஒருத்தர் கொடுக்குற ஒரு சின்ன விஷயம் அவருக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு அந்த ஒரு நேரத்துல உணர்ந்தேன். ஆனா உண்மையிலேயே சொல்லணும்னா அந்த பையனுக்கு அந்த சின்ன கிஃப்ட் கொடுத்ததுதான் இந்த ஓல்ட் ட்ரிப்லயும் எனக்கு ரொம்ப சந்தோஷமான மொமெண்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் காபி ஷாப்பை சுத்தி முத்தி பார்த்தேன். பக்கத்துல நிறைய சின்ன சின்ன கடை இருந்துச்சு. விதவிதமா பொம்மை, ஹேண்ட்மேட் பொருள் அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆரோவிலுக்கு வந்ததுல இந்த இடத்தோட ஆம்பியன்ஸும் அந்த மக்களும் அந்த சின்ன சின்ன மொமெண்ட்டும் சேர்ந்து அந்த நாளையே ஒரு டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா மாத்திச்சு. சோ அப்படியே ஆரோவில்ல நம்ம டேவை முடிச்சுட்டு சில நாட்கள் நம்ம வாழ்க்கையில பெரிய விஷயங்களை கொடுக்காது, ஆனா சின்ன சின்ன மொமெண்ட்டை கொடுத்து நம்ம மனசுல பெரிய மெமரிஸ் ஆக்கிட்டு போயிடும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நாள் தான். சோ மக்களே, இதோட இன்னைக்கான டே 5 vlog முடிச்சுக்கிறேன். நம்ம டே 6ல மீண்டும் சந்திப்போம். தன்னம்பிக்கையோட இருங்க, நல்லதே நடக்கும். டாடா, பாய் பாய்.